Velamal Engineering College. Connect the future. Electronics and Communication Engineering. Admissions open. Apply now. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் ஒலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ். வணக்கம். வணக்கம். இந்த மேற்காசிய போர்ல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஈரானுக்கு எதிராகத்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்காங்க. பட் அவங்களுடைய அந்த ஒற்றுமை அப்படின்றது தற்பொழுது எப்படி இருக்கு? ஏன்னா அந்த மேற்காசிய போர்ல ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் வரணும் அப்படின்னு ட்ரம்ப் அழைப்பு விடுத்ததுக்கு அப்புறமும் கூட எந்த நாடும் ஆதரவு தெரிவிக்கல. அதே போல நேட்டோவை கூப்பிட்டாங்க, பல நாடுகளை கூப்பிட்டாங்க, உங்க போர்க்கப்பெல்லாம் அனுப்புங்கன்ட்டு. இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில என்ன மாதிரியான கான்ஃபிளிக்ட் போகுது? அதுக்கு பின்னாடி இருக்கிற பொருளாதார காரணங்களும் என்னவா இருக்கு? இந்த போருக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஈரானை தனிமைப்படுத்துறது, சீனாவை தனிமைப்படுத்துறது, அதாவது ரஷ்யாவை தனிமைப்படுத்துறது அப்படின்ற முயற்சியில தான் அமெரிக்கர்கள் ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனா உக்ரைன் போருக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா உலகம் ரெண்டா பிரிஞ்சதை பார்த்தோம். இந்த ஈரான் போர், அதாவது அமெரிக்க அணி நாடுகள் ஒரு பக்கம், அது அல்லாத மற்ற நாடுகள் இன்னொரு பக்கம்னு சொல்லி அந்த போர் ரெண்டா உலக நாடுகளை பிரிச்சதை பார்த்தோம். இந்த ஈரான் போர் வந்ததுக்கு பிறகு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு பக்கம், மற்ற நாடுகள் எல்லாம் இன்னொரு பக்கம் அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு தெளிவான கோட்டை அது பிரிச்சு. அது எதை காமிச்சது அப்படின்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலையும் அது இந்த போர் தனிமைப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் நேட்டோ நாடுகள், ஐரோப்பிய நாடுகளும் அவங்க அமெரிக்காவுக்கு ஆதரவா இறங்கல. மற்ற ஆசிய நாடுகளை பொறுத்தவரை இந்தியாவை தவிர மற்ற எல்லா நாடுகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த போருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் எடுத்தாங்க. இந்தியா மட்டும்தான் ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, போர் முடிவு வந்துருச்சு. அப்போ ஈரான் வெற்றி பெற்றுட்டாங்க. வெற்றி பெற்ற பிறகு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இவங்க பேச்சுவார்த்தையில அமெரிக்காவுக்கு ஒரு ஒரு என்னென்ன எதிர்பார்க்கறாங்க, இல்ல ஈரான் என்னென்ன எதிர்பார்க்கறாங்கன்றதான் அந்த இழுபறி. ஆனா அந்த இழுபறி நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பேச்சுவார்த்தையில ஒரு உடன்பாட்டு கிட்ட வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த நெத்தன்யாவுக்கும் அமெரிக்க அதிபருக்கு இடையிலான அந்த ஹீட்டடான அந்த கான்வர்சேஷன் நடந்ததை நம்ம பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அது எதை காட்டுது அப்படின்னா, இப்ப இதுக்கு முன்னாடி இந்த போர் தொடங்கும் போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தனிமைப்பட்டுச்சு. இந்த போர் முடியும் போது ரெண்டு பேருக்கும், அதாவது ஒன்னா சேர்ந்துட்டு சண்டைக்கு போன இஸ்ரேலும் அமெரிக்காவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்துருக்கு. அதாவது ரெண்டு பேரும் முட்டல் மோதலுக்கு வர ஒரு சூழல் நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, போர் அப்படிங்கிறது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு வெறுப்பின் அடிப்படையில செய்யற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அது கிடையாது. தொடர்ந்து நம்ம அழுத்தமா சொல்றது என்னன்னா, ஒண்ணு, போர் அப்படிங்கிறது ரத்தம் சிந்தி செய்யக்கூடிய ஒரு அரசியல். அது அந்த அரசியல் ஒரு பொருளாதார நலனுக்காக தான் செய்யப்பட முடியுமே தவிர வேற எந்த காரணம் அது இருக்க முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம். ஒருவேளை போர்ல வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய உலகிலேயே மிகப்பெரிய அளவுல கையிருப்பு இருக்கக்கூடிய எரிவாயு அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், எண்ணெய் கிடைச்சிருக்கும். இப்ப எதுவுமே கிடைக்கல. இப்ப கிடைச்சதுக்கு பிறகு இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இனிமே ஏற்றுமதி அந்த சந்தை அப்படிங்கிறது ஒருவேளை அந்த கைப்பற்றி இருந்தாங்க அப்படின்னா, அப்ப ஈரானுடைய சந்தை எது இருந்தது அப்படின்னு சீனா தான் இருந்துகிட்டு இருந்தது. அப்ப அந்த சீன சந்தை யாருக்கு கிடைச்சிருக்கும்? அமெரிக்கர்கள் கிடைச்சிருக்கும். ஆனா என்ன நடந்தது என்ன? போர்ல தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அந்த சந்தை ஈரானுக்கு உறுதியாயிடுச்சு. அது மட்டும் இல்ல, இப்ப சந்தைக்குள்ள அவங்களும் வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்ப ஈரான் சந்தைக்குள்ள வந்தாங்கன்னா, ஏற்கனவே சந்தையில இருந்த அந்த பிளேயர்ஸ் எல்லாம் என்ன ஆவாங்கன்ற கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்குள்ள போனீங்க அப்படின்னா, அதுல நிறைய இழப்பு சந்திக்கக்கூடிய ஆட்கள் பாத்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியா, அந்த குவைத் உள்ளிட்ட நாடுகள் தான். அவங்களுடைய அங்க இருக்கிற உற்பத்தியில யார் ஈடுபட்டிருக்காங்க? அந்த நாடுகள் உற்பத்தியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. ஆனா அங்க உண்மையிலே உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய நாடுகள்னா அது அமெரிக்கர்கள் தான். அப்போ அமெரிக்காவில் ரெண்டு வகையான உற்பத்தியாளர்கள் இருக்கிறாங்க. ஒண்ணு அமெரிக்காவுக்குள்ள உற்பத்தி செய்யக்கூடிய ஆளு, இன்னொன்னு அமெரிக்காவுக்கு வெளியில வெனிசுவேலா இந்த மாதிரி சவுதி அரேபிய நாடுகள் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒருவேளை ஈரான் இந்த சந்தையை குடிக்கிறாங்க அப்படின்னா, அதோட இழப்பு யாருக்கு அப்படின்னா, சவுதியில முதலீடு செய்திருக்கக்கூடிய அந்த நபர்களோட இழப்பாதான் அது இருக்கும். அந்த சந்தை இழப்பாதான் இருக்கும். அப்போ அந்த சந்தை இழப்பு வரும்பொழுது அங்க யார் இழக்கு? அங்கு அமெரிக்காவில் உற்பத்தி செய்யக்கூடியவர்களுக்கு போதுமான சந்தை இருக்குது. இப்ப வெனிசுவேலால புதுசா போய் எண்ணெயை பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய, அதாவது அமெரிக்காவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு, அதனால அவங்க உற்பத்தியை விரிவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ஒரு விஷயம், அவங்களோட இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அதுக்கு வெளியில உற்பத்தி அதுக்கு முதலீடு செஞ்ச அந்த வங்கி நிறுவனங்கள், மற்ற அதாவது முதலீட்டாளர்களா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படும். அப்போ இந்த முதலீட்டுல இஸ்ரேலுக்கு என்ன பங்கு? இந்த அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கும் இஸ்ரேல இருக்கக்கூடிய நெத்தன்யாவுக்கும் என்ன பங்கு? அவங்களுடைய அந்த இன்னைக்கு இஸ்ரேலோட முக்கியமான பாத்திரம் என்ன அப்படின்னா, உலக சரக்கு போக்குவரத்தோட மையமா இருக்கணும் அப்படின்றதான் அதோட எண்ணம். இந்த ஐஃபா துறைமுகத்தை மிகப்பெரிய உள்ள கட்டி எழுப்பினதும், அதுல போய் அதான் இன்வெஸ்ட் பண்றதும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆசிய ஐரோப்பிய அந்த வணிகத்துல ஒரு மையமா, ஒரு இதயமா இருக்கணும் அப்படின்றதான் அதோட நோக்கம்.
கிட்டத்தட்ட அது எல்லாம் அந்த கனவெல்லாம் கலைஞ்சு போச்சு. அந்த பொருளாதார கனவு எல்லாம் கலைஞ்சு போச்சு. உள்ளதும் போச்சா நொல்ல கண்ணான்ற மாதிரி. என்னன்னா சவுதியில இருந்து உற்பத்தி செஞ்சு ஆசிய சந்தைக்கும் ஐரோப்பிய சந்தைக்கும் வித்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுவும் முடிஞ்சு போச்சு. இனிமே வந்து ஈரானுடைய எரிபொருளும் எண்ணெயும் ஆசியாவுக்கு மட்டும் போகாது. இந்த போர் முடியும் போது அது ஐரோப்பாவுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஒரு மிகப்பெரிய உற்பத்தி மையமாவும் இது மாறுது. யாரு? ஈரான் மாறுது. அதே மாதிரி அந்த வணிகத்தோட இதயமாவும் அது மாறுது. அப்போ எல்லா ஐரோப்பிய நாடுகளும் நம்ம வந்து ஈரானோட நம்ம சேர்ந்து பேசலாம்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டதை நம்ம பார்த்தோம். அதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ முடியும் பொழுது இந்த இழப்பு அப்படிங்கிறது அமெரிக்கா முதலீட்டாளர்களுக்கு மட்டும் இல்ல, இந்த வணிகத்தோட இதயமா இருக்க போறோம் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருந்த இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்பு. அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கனவெல்லாம் கலைஞ்சு போச்சு. போர்ல முடிஞ்சிட்டோம். போன விஷயம் தோத்து போச்சு. இப்போ தோத்ததால 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. ஆனா வெற்றி பெறுவது யாருன்னு பாத்தீங்கன்னா அது ஈரானா இருக்குது அப்படின்றதான் இந்த விஷயத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதே போல இந்த ஒரு தாக்குதல் நேற்று முந்தானேத்து நடந்த இந்த தாக்குதல்ல சவுதி அரேபியா மீதும் ஒரு தாக்குதல் நடந்ததா வந்து, அதாவது ஈரான் வந்து சவுதி அரேபியாவை தாக்குனதாக ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஈரான் வந்து இந்த விஷயத்தை வந்து மறுக்கிறாங்க. கடந்த போர்லயே நம்ம பார்த்தோம்னா சவுதி மீதான தாக்குதல், துருக்கி மீதான தாக்குதல், அசர்பைஜான் மீதான தாக்குதல், இந்த மாதிரி செய்திகள்லாம் பார்க்கிறோம். அந்த விஷயத்தெல்லாம் வந்து ஈரான் வந்து மறுக்கிறாங்க. இந்த இடத்துலயும் வந்து இஸ்ரேலினுடைய பங்கு ஏதாவது இருக்குமா இந்த ஒரு தாக்குதல்ல? சொல்றாங்க. நிறைய வந்து அதுக்கு ஒரு ஊகங்களின் அடிப்படையில தான் எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு உறுதியா யாரும் உறுதி செய்ய முடியாது. யாராலும் உறுதி செய்ய முடியாது. ஒரு சீர்குலைவு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அப்போ 2 விதமா இதை புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, ஈரான் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு அவங்களுடைய வான்வெளியை இந்த நாடுகள்லாம் அனுமதிச்சாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. ஈரானில இருந்து ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்னு, அங்க அதாவது சவுதி அரேபியா மற்ற நாடுகளை எல்லாம் இந்த இந்த போருக்குள்ள கொண்டு வரணும்ன்ற அந்த நோக்கத்தோட ஒரு ஃபால்ஸ் பிளாக், அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பொய்யான தாக்குதலை நடத்திட்டு அது ஈரான் தான் சொல்லி ஈரான் மேல பழிய போட்டு இந்த நாடுகளை வந்து போருக்குள்ள கொண்டு வரணும்ன்ற இஸ்ரேலோட ஒரு நோக்கம் இது காரணம். அதாவது அங்க இருக்கக்கூடிய உளவு அமைப்பு அதை செஞ்சுட்டு இருக்குதுன்ற இன்னொரு காரணம். 2மே உண்மையா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த 2மே உண்மையா இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தரை பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றது ஈரான் தான். அதாவது இஸ்ரேல் தான் இந்த மாதிரியான சீர்குலை வேலை செய்யுதுன்னு சொல்றது இஸ்ரேல், அதாவது ஈரான். அதே மாதிரி இஸ்ரேலிய தரப்பு இல்ல அமெரிக்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா ஈரான் தான் எங்களை தாக்குதல் நடத்துறாங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போ இது மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்றாங்க. ஆனா உண்மை என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க அதாவது ஈரான் மீதான தாக்குதலுக்கு இந்த நாடுகள்லாம் ஒத்துழைக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, எந்த பகுதியில இருந்து அந்த தாக்குதல் வருதோ அதுக்கு எதிரான தாக்குதலை தொடுக்கிறது அப்படிங்கிறது ஈரானுக்கு இயல்பான ஒரு விஷயம். போர்ல இதுதான் நடக்கும். இப்படிதான் போகும் அந்த போர். அப்போ அதுக்கு எதிராக இவங்க வந்து பதிலடி கொடுக்க முடியுமா? சவுதி நாடுகளும் சரி, அரபு நாடுகளும் சரி, பதிலடி கொடுக்க முடியுமான்னு முடியாது. ஏன் அப்படின்னா, அப்போ உங்க பகுதியில இருந்து தான் தாக்குதல் வந்துச்சு. அப்ப அதுக்கான பதிலடி தான் இதுன்னு சொல்லும்போது இவங்களால என்ன செய்ய முடியும்? நான் அப்படின்னா போருக்கு ஒத்துழைக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அந்த மக்கள்கிட்ட போய் நிக்க முடியுமா? அந்த அரசியல்ல தோல் எடுத்துறான். அப்ப அந்த பர்செப்ஷன்ல அவங்களால வெற்றி பெற முடியாது. அப்போ திரும்ப தேல் கட்டின மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா, அரபு நாடுகள் பேசாம இருக்கிறாங்க. இப்போ 2 பேரும் மாறி மாறி சொல்றாங்க. இது வந்து இஸ்ரேல் செஞ்சதுன்னு இவங்க சொல்றாங்க, அவங்க வந்து ஈரான் செஞ்சதுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான பாதிக்கப்பட்ட நாடுகளா இருக்கக்கூடிய அவங்க ஏதாவது சொல்றாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. அப்ப தோல் கொண்ட மாதிரி அவங்க பேசாம இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒத்துழைப்பு அப்படிங்கிறது அவங்க அந்த நாடுகள் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்கன்றதான் காட்டுது. அதுக்கான ஒரு பதிலடியா தான் ஈரான் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க பகுதியை நீங்க தாக்குதலுக்கு அனுமதிக்காதீங்க, நாங்களும் தாக்குதலை நிறுத்திக்கிறோம் அப்படின்றதான் அவங்களோட நிலைப்பாடு. இவங்களால செய்ய முடியல. அப்ப இவங்களோட இறையாண்மையை, என்னோட இறையாண்மையை நல்லா காக்க முடியலன்னு உலக மத்தியில சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. ஒரு வகையான அரசியல். அப்ப அந்த கேப் என்ன பண்றாங்கன்னா ஈரான் பயன்படுத்திக்கிட்டு அவங்கள தாக்குறாங்க. தாக்கிட்டு நாங்கள் சொல்லிடுறாங்க. இதான் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த போருக்கு அப்புறமா மத்திய கிழக்கு நாடுகளினுடைய நிலைப்பாடு அப்படின்றது என்னவா இருக்கு? ஏன்னா இதற்கு முன்னாடி சவுதியும் ஈரானும் வந்து ஒரு ரைவல்ரியா இருக்காங்க. இப்போ அந்த ரைவல்ரி அப்படின்றது தொடருதா? ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து அவங்க ஈரானுக்கு எதிராக இருக்கிறதுக்கு பொருளாதார காரணமும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஏதாவது நிலைப்பாடுல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா அவங்களுக்குள்ள? மாற்றம் ஏற்பட்டிருக்கான்னு சொல்ல முடியாது. மாறிக்கிட்டு இருக்கான்னு வேணா கேட்டீங்கன்னா சரியா சொல்லலாம். அதுக்கு பதில் ஆமான்னு பதில் சொல்லலாம். அப்போ இப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ முழுக்க முழுக்க அமெரிக்க படைத்தளங்கள் தான் அங்க இருந்துச்சு. அந்த ஆயுதங்களை தான் அந்த நாடுகள், அதாவது எண்ணெய் ஏற்றுமதி செஞ்சு அதனால வரக்கூடிய வருமானத்தை வச்சுட்டு அமெரிக்காவில அங்க இருக்கக்கூடிய முதலீடு செய்யறது, அவங்களுடைய ஆயுதங்களை வாங்கி இவங்க வச்சுக்கிட்டு இவங்க அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை செய்யறது, அந்த சொத்தை பாதுகாக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த போருக்கு பிறகு நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அதாவது போருக்கு முன்னாடியே சவுதியும் பாகிஸ்தானும் ஒரு ஒப்பந்தம், ஒரு நேட்டோ மாதிரியான ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அதன் பிறகு என்ன நடந்தது? போர் முடிஞ்ச உடனே என்ன நடந்தது அப்படின்னா, இந்த சீனாவில இருந்து அவங்களுடைய தொழில்நுட்பத்தால உருவாக்கப்பட்ட அந்த போர் விமானங்கள்
அவங்களுடைய விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை அமைப்புகளை உள்ளடக்கிய அந்த 8000 வீரர்கள் என்ன பண்ணாங்க, சவுதிக்கு போயிருக்கிறாங்க. இப்போ அங்கதான் இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா அடிப்படையா ஒரு நிலைப்பாடு மாறிடுச்சு. அப்ப அமெரிக்காவை மட்டும் நம்பி இருப்பது அப்படின்ற நிலைப்பாட்டில இருந்து பின்வாங்கி சவுதி இப்ப பாகிஸ்தான் பக்கம் போயிருக்கு. பாகிஸ்தான் பக்கம் போயிருக்கு அப்படின்னா அது சீனா பக்கம் போயிருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர முழுக்க முழுக்க பாகிஸ்தான் அவ்வளவு பெரிய அப்பா டக்கறான்னு கிடையாது. அப்ப அதனால பாகிஸ்தான் போச்சு அப்படின்னா அங்க சீனா போயிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர அதை பாகிஸ்தானை மட்டும் தனியா பிரிச்சு பார்த்தா அதுல பொருள் இருக்காது. அப்போ இந்த சவுதின்றது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எதிர்நிலைப்பாடு நோக்கி நகர்ந்திருக்காங்க, எதிரணி நோக்கி நகர்ந்திருக்கிறாங்க, பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை நகர்றாங்க அப்படின்னா அப்போ பொருளாதாரம் அதோட சேர்ந்து நகரும் அப்படின்றதுதான் உலக நியதி. அப்போ இவங்க இப்ப பாதுகாப்பு இறக்கிருக்கிறாங்க, அதுக்கு பாதுகாப்பு தர்றதுக்கு சீனர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா அப்போ இதுக்கு நடுவுல நடந்த பொருளாதார பரிவர்த்தனை என்ன, பொருளாதார ஒப்பந்தங்கள் என்னன்றது வெளியில வரல. எப்பயாவது வெளியில வரலாம் ஒருவேளை எதிர்காலத்துல. சமீபத்துல கூட ஒரு செய்தி வந்தது என்ன அப்படின்னா இந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த சீன துறைமுகங்கள் வழியாக கிரிப்டோ கரன்சில சவுதி சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யறது, மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறது, அதை அந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை நோக்கி நகர்றதா செய்தி வந்தது. அது எங்க போயிட்டு இருக்கு, இந்த டைரக்ஷன் எங்க போயிட்டு இருக்குது, எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்குதுன்னு சொல்றதுக்கான ஒரு ஒரு சின்ன ஹிண்டா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு துணுக்கு செய்தி தான் அது. அப்போ எதிர்காலம் இதுக்கான ஒரு முடிவு தெரியும். அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு என்னன்னா ஏற்கனவே அது நகர்ந்து போயிடுச்சு, நகர்ந்துகிட்டு இருக்கு, நகர்ந்து போயிட்டு இருக்கு. அப்ப எங்க போய் முடியும் அப்படின்றத நம்ம கண்கிறந்து பொறுமை நிதானமா பார்த்தோம்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பா. ஓகே. இறுதியா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ அமெரிக்கா ஈரானின் மீது நிறைய பொருளாதார தடைகள்லாம் விதிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட $24 பில்லியன் முதற்கொண்டு அவங்களுடைய சொத்துக்கள்லாம் முடக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சாங்ஷன்ஸ் அப்படின்றது திரும்ப அவங்க அமெரிக்கா நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு? அதே போல ஈரானுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் பொருளாதாரமா ஏதாவது இருக்கா அவங்களுக்கு வழிகள்? இந்த பேச்சுவார்த்தையோட மையமே அதுதான். அப்போ இன்னைக்கு அமெரிக்கர்களும் தோத்து போயிட்டாங்க. ஆனா ஏன் திரும்பி திரும்பி போயிட்டு ஈரான் அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்தணும்? அப்போ அவங்க சுற்றி வளைச்சிட்டாங்க, வேற வழி இல்லை, அதனாலதான் பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்களான்னு நிச்சயமே கிடையாது. 2 விஷயம். ஒண்ணு என்னன்னா உலகம் முழுக்க அவங்களுடைய பொருளை சந்தைப்படுத்தணும், தங்கு தடை இல்லாம சந்தைப்படுத்தணும் அப்படின்னா இந்த பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும். ஒண்ணு. 2வது, ஏற்கனவே பொருளாதார தடை விதிச்சதால கிட்டத்தட்ட 24 பில்லியன் சொல்றாங்க. 24 பில்லியன்ல இருந்து 50 பில்லியனா 12 பில்லியனா மாறி மாறி சொல்றாங்க, எது உண்மைன்னு தெரியல. அவ்வளவு சொத்து, அவங்களுடைய ஈரானிய சொத்து அமெரிக்கா கையில இருக்கு. அப்போ இந்த போர்ல வெற்றி பெற்றதுக்கு உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்ல அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ், அதுக்கு இப்ப ரத்தம் சிந்தி அவங்க போர்ல வெற்றி பெற்று இருக்கும் போது அவங்க அதுக்கான பலனை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா இது வரைக்கும் அதை நடுநிலையானதா வச்சிருந்ததை என்ன பண்றாங்க அப்படின்னா என்னுடையதான் மாத்திக்கிறேன், அதாவது எனக்கும் ஓமனுக்குமான விஷயமா நான் மாத்திக்கிறேன்றதுல உறுதியா இருக்காங்க. அது கிட்டத்தட்ட முடிவு பெற்ற ஒரு விஷயம். அப்போ தோல்வியால இழந்தது என்ன அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ். அதோட அதாவது ஈரான் பெற்றது என்ன அப்படின்னா அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மேல இருக்கக்கூடிய இறையாண்மை, வரி விதிக்கக்கூடிய இறையாண்மையை அந்த ஓமனும் ஈரானும் பெற்றிருக்கிறாங்க. அது உலக அளவுல இனிமே உலக நீரிணை கிடையாது, அது ஈரானின் நீரிணை, ஈரானிய ஓமானிய நீரிணையா மாறி போச்சு அப்படின்றதான் பாக்குறோம். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா அப்ப இதாக மாறி போச்சு, இனிமே என் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா நீங்க வணிகம் திறந்த எல்லா நாடுகளோடையும் வணிகம் செய்யணும் அப்படின்னா இந்த பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்ல அதாவது எல்லாமே இதுல உள்ளடக்கணும். நான் அணு ஆயுதம் தொடர்பான விஷயங்களை பேச்சுவார்த்தைக்கு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் மேல விதிக்கப்பட்ட அந்த தடைகளை நீக்கணும் அப்படின்றது பின்னாடி. அப்போ உடனடி தீர்வு எனக்கு என்ன வேணும், முடக்கி வச்சிருந்த என் சொத்தை திருப்பி கொடு அப்படின்றதான் இவங்களுடைய உடனடி தீர்வு. அப்போ அமெரிக்கா கையில இருக்கிற அந்த ட்ரம்ப் கார்டு அப்படின்னா 2 கார்டு, ஒண்ணு பொருளாதார தடை, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பணம். 3வதா தான் அந்த சுற்றி வளைக்கிற ஒரு விஷயம். அப்போ நிறைய இடையூறுகள் தானே அது சுற்றி வளைக்கிறது உண்மையிலே இடையூறு தானே தவிர முழுமையா ஒண்ணுமே பண்ண முடியாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்போ அது 3வது விஷயம்தான். முதல் 2 விஷயம்ன்றது இதுதான் இருக்குது. அப்ப இதுலதான் இழுபறி நீடிச்சிட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு தூரம் விட்டு கொடுத்து அமெரிக்கர்கள் எவ்வளவு தூரம் பெறுவது அப்படின்ற அந்த இழுபறி தான் இந்த ரெண்டு மாசமா இந்த பேச்சுவார்த்தை. முற்றுகையில கூட முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஒரு டேட்டா சொல்றாங்க. இதற்கு முன்னாடி 40 லட்சம் பேரல் ஆயில் சீனாவுக்கு போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அது ஒரு 3 லட்சமா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாமே ஒரு நெருக்கடியா சீனாவுக்கு வரலையா? நிச்சயமா. இன்னும் சொல்ல போனா இப்போ இந்த போருக்கு முன்னாடி எவ்வளவு அவங்க எண்ணெயை சுத்திகரிச்சாங்கன்னு சொல்லி நீங்க போய் அந்த சந்தையில போய் அந்த டேட்டாவை பாத்தீங்க அப்படின்னா, தரவுகளை பாத்தீங்க அப்படின்னா அப்போ முன்னாடி என்ன இப்பவும் நடந்த அந்த வேறுபாடு பாத்தீங்கன்னா சீனாவுடைய அந்த சுத்திகரிக்கும் அளவு மிகப்பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு. அப்ப என்னன்னா அவங்க வாங்குறத குறைச்சிருக்காங்க. அதுக்காக அவங்க மண்டி இடணுமா அப்படின்னா கிடையாது, தேவையில்லை, அதுக்கான அவசியம் இல்லை. ஏன்னா அவங்கள்ட்ட 90 நாளுக்கு, அது கிட்டத்தட்ட 90 நாள் 6 மாசமோ போதுமான அளவுக்கு எண்ணெய் இருப்பு இருக்கு. அப்போ அவங்க சுத்திகரிச்சு உலக நாடுகள் ஏற்றுமதி பண்ற அளவு வேணா குறைச்சிக்கிட்டாங்க, அவ்வளவு. அதனால ஒன்றும் பெரிய இழப்பு இல்லை. அப்கோர்ஸ் இழப்பு தான், அது பொருளாதார இழப்பு தான். ஆனா
அவங்கள மண்டியிடுற அளவுக்கான இழப்பான கிடையாது. ஒரு சின்ன பொருளாதார இழப்பை எங்களால் தாங்கிக்க முடியும். ஆனா அந்த பொருளாதார இழப்பை தாங்கிக் கொள்வதன் மூலம் நீண்ட கால நோக்குல அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஒரு முக்கிய பாதுகாப்பான தன்னுடைய எண்ணெய் சார்ந்த வணிகம் மற்றும் பொருளாதார நலன்களை இதுல அடைகிறாங்க. அதுக்கு விட்டு கொடுக்க அவங்க தயாரா இருக்காங்கன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து இந்த 2 பேருக்கும் பாதிப்பு தான். அப்ப சீனாவுக்கு மட்டும்தான் பாதிப்பு, அமெரிக்காவுக்கு பாதிப்பு இல்லையான்னா அந்த எண்ணெய் விலை $90 போனதுக்கு பிறகு இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அமெரிக்க அணி நாடுகளுடைய அந்த பங்கு சந்தை உடஞ்சி விழுமோ அப்படின்ற ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது யார் முதல்ல வந்து தரையை தட்டி இந்த அண்டர்டேக்கர் மன்னவங்களும் சண்டை போடும்போது அந்த WWFல யார் வந்து தலையை தட்டுறது அப்படின்றதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. எவ்வளவு நாள் தாங்குவோம், நீ தாங்குறியா நான் தாங்குறேன்னு சொல்லி ஒருத்தர் மத்தி ஒருத்தர் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியா யார் இதுலயே தரையை ஒரு தட்ட போறாங்கன்றது துணை கேள்வியும் ஒண்ணு இருக்கு. இப்போ இந்த உக்ரைன் ரஷ்யா போர் விவகாரத்துல வந்து உக்ரைன் வந்து நேட்டோல சேர போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரஷ்யா வந்து இதுதான் லாஸ்ட் சான்ஸ் சொல்லி போய் அட்டாக் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒருவேளை சீனாவுக்கும் அதே போல ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னு தான் இந்த போரை நடத்தினாங்கன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஒருவேளை சீனாவுக்கும் கடைசி ஸ்டேஜ் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு? அப்படி ஒரு ஸ்டேஜ் வராது அவங்களுக்கு. அப்படி ஒரு ஸ்டேஜ் வர முடியாது. அப்ப நீங்க இன்னும் 6 மாசம் வந்து தொடரணும் இந்த போரை. ஏற்கனவே தான் உங்களால 1 மாசத்துலயே முடியாம தான் ஓடி போயிட்டு நாங்க வந்து 2 பேரும் சமாதானம் பண்ணிக்குவோம் போரை நிறுத்திக்கோன்னு சொல்லி ஓடி போயிட்டு சரண் அடைஞ்சது யார் பேச்சுவார்த்தைக்கு போனது? அப்போ அப்படி ஒரு சூழல் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது அது அப்படி ஒரு கேள்வியே வர்றதுக்கான எந்த அடிப்படையும் இல்லை. ஒருவேளை அப்படி நடந்தா அது அமெரிக்காவுக்கு தான் பெரிய நஷ்டமா போய் முடியும் இல்லையா? ரொம்ப சிம்பிள். அமெரிக்காவுடைய இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் தனியாருடையது. சீனாவில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் தனியாருடையது கிடையாது. அதுக்காக அங்க தனியாரே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எல்லா செல்வங்களும் தனியாருடையது கிடையாது. அப்போ அங்க ஏற்படுற இழப்பு எல்லா இழப்பும் தனியாருடைய இழப்பு கிடையாது, அந்த மொத்த மக்களுடைய இழப்பு. அப்போ 1.4 கோடி 1.4 பில்லியன் மக்கள் 140 கோடி மக்கள் அந்த இழப்பை சமமா பிரிச்சுப்பாங்க, பகிர்ந்துப்பாங்க. அமெரிக்காவுக்கு நடக்குமா? அவ்வளவுதான். கேள்விக்கான பதில் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். உங்களுக்கு நேரத்துக்கும் கருத்து பரிக்கும் மிக்க நன்றி. நன்றி. Velamal Engineering College. Connect the future. Electronics and Communication Engineering. Admissions open. Apply now. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.